லீக்கான படத்தை யாரு பாப்பான்னு நினைக்கிறீங்க? உதயநிதி என்ன வணக்கண்ணே 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 என்ன சொன்னீங்க? லீக்கான படத்தை யாரு பாப்பாங்களா? இன்னைக்கு ஒரு நைட்டு தான் இருக்கு, நாளைக்கு காலையில அப்படி வேர்த்து அப்படி சொட்ட போகுதுன்னா உங்களுக்கு. அவர் ஒரு நடிகனா இருக்கும் போதே எங்க பசங்க அப்படி பாப்பானுங்க படத்தை. இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டின் முதல்வரா இருக்காரு. அவர் முதல்வர் ஆவறதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு அவர் படத்தையும் நாங்க வரவேற்போம்னு தெரியாம போச்சல. நாளைக்கு தெரிஞ்சிடும் காலையில. அப்புறம் திரள் நீதி குஞ்சுகள் முட்டை ஓடுகள், அப்புறம் கூசூஸ். நீங்களாம் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னா, நாளைக்கு எத்தனை உயிர் போதோ, யாருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போதோ, வெக்கமே இல்லையா? உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தைகளே வராதா? மொத்த பேரும் அப்படித்தானா? நாளைக்கு படம் பார்க்க போறாங்க, அதை பத்தி உங்களை யாரும் பேச சொல்லி ப்ரமோஷன் பண்ணவே சொல்லல. நாளைக்கு எத்தனை பேருக்கு என்ன ஆக போதோ, எவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போதுன்னு கேக்குறீங்க. அது தரங்கட்ட தற்கொலை நாய்களா? 200 ரூபாய்க்கு சொம்ப அடிச்ச கூலி பட நாய்களா? ஒரு மனுஷனோட உயிர் போறத இந்த அளவுக்கு கேவலமா வீடியோ போட்டு வச்சுட்டு பேசிட்டு கிடக்குறீங்க. நல்லபடி ஒரு துரோகியாவே இருந்தாலும் அவன் நல்லபடியா போயிட்டு வரணும் தான் நினைக்கணுமே தவிர, உங்களா மாதிரி இவ்வளவு எச்சத்தனமான புத்தி யாருக்குமே இருக்காது. கேவலமான ஒரு புத்தியை வச்சு அலையறீங்க. இந்த வீடியோவை இன்ஸ்டா பிரபலம் விஜய் குட்டிமா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நாளை வெளியாக இருக்கும் சிஎம் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை முன்னிட்டு பல இடங்களில் ரசிகர்கள் திருவிழா போல கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. திரையரங்குகள் முன்பு பேனர்கள், கட் அவுட், கொண்டாட்ட ஏற்பாடுகள் என இணையத்தில் ஏராளமான வீடியோக்கள் பகிரப்பட்டு வருது. இந்த வீடியோக்களை பார்த்த சிலர் சமூக வலைதளங்களில் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. குறிப்பாக சில டிஎம்கே ஆதரவாளர்கள் நாளைக்கு எத்தனை பேருக்கு என்ன ஆக போகுதோ, யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்க போகுதோ என்ற வகையில் கிண்டலாகவும் விமர்சனமாகவும் பதிவிட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது. இதனால் இந்த விவகாரம் இன்னும் அதிக கவனம் பெற்றுள்ளது. டிவிக்கு ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் பல இன்ஸ்டா பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் மூலமாக தொடர்ந்து பகிர்ந்து வராங்க. அந்த வகையில் டிவிக்கு ஆதரவாளராக அறியப்படும் விஜய் குட்டிமா இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு வீடியோவை தனது சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் தனது கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர் பதிவிட்டுள்ள காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருது. இந்த பதிவுக்கு கீழ் ஆயிரக்கணக்கான கமெண்ட்கள் குவிந்து வருகின்றன. சிலர் விஜய் குட்டிமாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்க, மற்றொரு தரப்பு அதற்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வராங்க. இதனால் இந்த விவாதம் சமூக வலைதளங்களில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களில் இந்த வீடியோ பலரும் பகிர்ந்து வராங்க. இதன் காரணமாக இந்த விவாதம் நாளுக்கு நாள் அதிக கவனத்தை பெற்று வருது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? ரசிகர்களின் கொண்டாட்டத்தை விமர்சிப்பது சரியா, அல்லது அதற்கு விஜய் குட்டிமா கொடுத்திருக்கும் இந்த பதிலடி சரியா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.